கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் ஆன்லைன் தியானத்தின் மூலமாக அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். நாம் நம்முடைய இல்லங்களிலே அமர்ந்து இந்த வாரத்திலே கடவுளுடைய வார்த்தைகளை சிந்திக்கும்படியாக, தியானம் செய்யும்படியாக அழைக்கப்படுகின்றோம். இருந்த நிலையிலே கண்களை மூடி கடவுளை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். நேற்று மீண்டும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீ தந்திருக்கின்ற இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரங்கள் முழுவதும் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர், நன்றி. புதிய நாளிலே அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த வாரத்திலே உடைய கரங்கள் எங்களோடு செயல்படும்படியாக சொல்கிறோம். இந்த ஞாயிறு தியானம் துவக்கம் முதல் முடிவு வரை தூய ஆவியரின் பிரசன்னம் தங்கியிருக்கட்டும். இறைமகன் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களுக்கு ஓர் இரங்கல் செய்தி. கோவை திருமண்டலம் சேலம் வட்டகையிலே இருக்கக்கூடிய அஸ்தம்பட்டி CSI இம்மானுவேல் ஆலயத்திலே உதவி குருவாக ஊழியம் செய்து கொண்டிருந்த ரெவரண்ட் எஸ் மாதுகில்டா அவர்கள் கடந்த 22/5/2020 வெள்ளி காலையிலே கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் பல கிராம திருச்சபைகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பணியை செய்து கொண்டு வந்தார்கள். சரீர பலவீனத்தின் நிமித்தமாக ஏற்பட்ட இந்த மரணத்திற்காக நாங்கள் வருந்துகிறோம். அவருடைய உடன்பிறப்புகள், உறவின் மக்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். குறிப்பாக CSI இம்மானுவேல் ஆலய திருச்சபை குடும்பங்களுக்காக எங்களுடைய ஐக்கியத்திலே இருந்த சகோதரி ரெவரண்ட் எஸ் மாதுகில்டா அவருடைய இழப்பு எங்களுக்கு பெரிய இழப்பாக இருக்கிறது. காலம் சென்ற ரெவரண்ட் எஸ் மாதுகில்டா அவர்கள் பிறந்த தேதி 26/5/1964. டீக்கன் ஆர்டினேஷன் பெற்ற நாள் 19/8/2015. பிரிஸ்பெக்டர் ஆர்டினேஷன் பெற்ற நாள் 2/7/2017. நம்மை விட்டு கடந்து இப்பொழுதும் கடவுளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருட்சகோதரிக்கு CSI இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பாக எங்களுடைய கண்ணீரை நாங்கள் காணிக்கையாக்குகிறோம். எங்களுக்கெல்லாம் உயிர்த்தெழுதல் நம்பிக்கை உண்டு. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையிலே அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சபையாராக நாங்கள் சேர்ந்து சொல்கிறோம். இயேசுவின் 2ஆம் வருகைக்காக நாம் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்ற இறை வார்த்தையின் அடிப்படையிலே நம்மை விட்டு கடந்து கடவுளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரெவரண்ட் எஸ் மாதுகில்டா அவர்களும் இயேசுவின் 2ஆம் வருகையிலே உயிரோடு எழுந்திருக்கவும் எங்களுக்கும் அந்த உயிர்த்தெழுதல் நம்பிக்கை கொடுப்பதற்காகவும் நாங்கள் இன்னும் விசுவாச பயணத்திலே தொடர விட்டு சென்றிருக்கிற அந்த குடும்பத்தின் உடன்பிறப்புகள், உறவின் மக்களுக்காக இந்த
இழப்புகளின் மத்தியிலே கடவுள் இருக்கிறார் என்கின்ற விசுவாசத்திலே உறுதிப்படுவதற்காக சபை மக்கள் தங்களுடைய ஜெபங்களிலே அந்த குடும்பத்தாரை நினைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ரெவரண்ட் எஸ் மாதுகல்டா அவர்களுடைய ஊழிய பாதையிலே சில நிகழ்வுகளை இந்த காணொளி மூலம் நீங்கள் காணலாம். இந்த நாளிலே தென்னிந்திய திருச்சபை சிந்தனைக்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு தூய ஆவியாரின் வாக்குறுதி. Promise of the Holy Spirit. Promise of the Holy Spirit. தூய ஆவியாரின் வாக்குறுதி. அதற்காக பழைய ஏற்பாட்டு பாடம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 32 வசனங்கள். நிருப பாடம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 26 வரை. நற்செய்தி பாடம் யோவான் 14ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நம் ஆண்டவர் இயேசு நமக்குள் என்றும் நிறைந்திருக்க தூய ஆவியை தருவதாக வாக்களிக்கிறார். என்றும் நம்முடன் தங்க விரும்பும் கடவுள் துணையாளராக தூய ஆவியாரை தருகிறார். இப்ரேயத்திலே ரூவாக் என்றும்
கிரேக்க வார்த்தையிலே நியூமா என்கின்ற வார்த்தையும் உபயோகப்படுத்தப்படுகிறது. இதற்கு ஆங்கிலத்திலே ஸ்பிரிட் என்று பொருள். இது நேரடியாக காற்று, மூச்சு என்னும் வாழ்வு தரும் பொருளாக அமைகிறது. இத்துடன் கடவுளுடைய தூய தன்மையை இணைக்கின்ற போது தூய ஆவி என்னும் இறை இயல்பு தன்மையை காட்டுகிறது. இத்தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆட்கொண்டு நம்மை தூய வாழ்வுக்கு தகுதிப்படுத்துகிறார். கிரேக்க மொழியிலே பேராக்லிட்டோஸ் என்கின்ற வார்த்தை ஒன்று இருக்கிறது. அதற்கு வழக்காடுகிறவர் என்றும் சட்ட ஆலோசகர் என்றும் பொருள் இருக்கிறது. இவை தீமையோடு எதிர்த்து வழக்காடி சட்ட ஆலோசனையை நிறைவேற்றி தூயவராக வாழ்கின்ற வாழ்வினை தரும் துணையாளரை தருவதாக வாக்குரைக்கின்றார். இவரில் நாம் பெரும் நன்மைகளை தியானம் செய்வதற்காக அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக நிறைவாக்கும் தூய ஆவியார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. அதற்கு பின்பு நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன் என்கின்ற இறை வார்த்தைகளானது முழுமையான வாக்குறுதியை தருவதாக அமைகிறது. அதாவது தூய ஆவியார் இந்த உலகம் படைக்கப்பட்டது முதலே அவர் செயல்படுகின்றவராக இருக்கின்றார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இதை பற்றியான குறிப்பு சுட்டிக்காட்டப்படுகிறது. தூய ஆவியார் இறை ஏவுதலால் இறை மக்கள் மீது செயலாற்றுகிறார். அன்றைக்கு வாழ்ந்த தலைவர்கள், நீதி தலைவர்கள், அரசர்கள் மற்றும் இறை வாக்கினர், குறிப்பாக மோசே, யோசுவா, தாவீது, சாலமன் போன்ற இவர்கள் மீது அவர் செயல்படுவதாக குறிப்புகள் சுட்டிக்காட்டப்படுவதை பார்க்கிறோம். ஏசாயா 42ஆம் அதிகாரத்தில் கூறப்படுகின்ற இறை ஊழியர் என்கின்ற வார்த்தைகள் எல்லாம் தூய ஆவியரின் வாழ்வு வழியே செயல்படுகிறார் என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஒருவர் மற்றொருவரிடம் செல்வதையும் அறியலாம். மோசேயிலிருந்து யோசுவாவுக்கும், சவுலிடமிருந்து தாவீதுக்கும், எலியாவிடமிருந்து எலிசாவுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டு இருக்கிறதை திருமறை கூறுகிறது. இவை அனைத்துமே ஒரு சிலரது வாழ்வில் தூய ஆவியாரின் செயல்பாடு இருப்பதை தெளிவாக கோடிட்டு காட்டுகிறது. ஆனால் யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்ட அந்த வசனங்களிலே மாந்தர் யாவர் மேலும் தூய ஆவியை பொழிவதாக வாக்குரைக்கின்றார். பெற்றோர், பிள்ளைகள், வேலைக்காரர் ஆகிய அனைவர் மீதும் எந்த வேற்றுமையும் ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் அனைவருக்கும் தூய ஆவியார் வாக்கு பண்ணப்படுகின்றார். பலவீனத்தை குறிக்கும், மாம்சத்தை, வளத்தை குறிக்கும் தூய ஆவியார் ஆட்கொள்வது என்பது ஆவியாரின் அருள்மாறியில் வயது, பால், இனம், தாழ்த்தப்பட்டோர் என்னும் பேதமில்லாமல் அனைவர் மீதும் முழுமையான நிறைவான தூய ஆவியார் ஊற்றப்பெறுவதாக வாக்குரைக்கப்படுகின்றார். ஒரு சிலருக்கு என்றிருந்தது, இன்று
அனைவருக்குமாக நிறைவாய் கிடைக்கப் பெறுகிறதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக நிலை வாழ்வுக்கான தூய ஆவியார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 26 வசனங்களிலே தெளிவாக கோடிட்டு காட்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தூய ஆவியாரின் வாழ்வு நிலையான வாழ்வை தருவதாக அதை அறிந்து கொள்ளும் அடையாளம் தான் ஆவியின் கனிகள். அந்த ஆவியின் கனிகள் எவைகள் என்பதை வசனம் கலாத்தியர் 5:22 22-23 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று தெளிவாக ஆவியின் கனிகளை அப்போஸ்தலனாகிய பவுல் கோடிட்டு காட்டுகிறதை பார்க்கிறோம். இறைமகனாம் இயேசுவிடம் அவருடைய சீடர்கள் வந்து போலி இறைவாக்கினரை எப்படி அடையாளம் காண்பது என்று ஒரு கேள்வியை கேட்டார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து சொன்னார், அவரின் வாழ்வின் கனிகளால் அறியலாம் என்று கூறினார். மத்தேயு 7:20 தெளிவாக குறித்து காட்டப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் தூய ஆவியார் கடவுளால் உயிர்த்த கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நூலிலே தூய ஆவியாரின் செயல்பாடுகளாக நற்செய்தி அறிவிப்பு, திருமுழுக்கு, நல் ஒழுக்க வாழ்வு ஆகியவைகளெல்லாம் தூய ஆவியாரின் செயல்பாடுகளாக இருக்கிறதை தெளிவாக குறித்து காட்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பவுலடியாரின் கடிதங்களிலும் இவைகள் மெய்ப்படுத்தப்பட்டுள்ளன. ஊனுடன் ஆவியினின்று பிரித்து காட்டப்பட்டுள்ளது. ஊனுடன் என்பது பழைய காலத்திற்கும், ஆவி என்பது புதிய காலத்திற்கும் அடையாளமாக இருக்கிறது. எனவே மாய்மால உலகில் ஊனுடல் சார்ந்த செயல்கள் பெருகிக் கொண்டிருக்கின்றன. அவை நிலையான வாழ்வை அல்ல, அழிவையே தரும். ஆக ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்வில் நிலைத்திருந்தால் அதுவே நம்மை நிலை வாழ்வுக்கு திருநிலைப்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனிகள் உண்டா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. நம்முள் ஆவியாரின் செயல் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கனி கொடுத்து வாழ வேண்டும். கடவுள் தூய ஆவியாரின் மூலமாக நிலை வாழ்வை அவர் தருகிறார். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஆவியின் கனிகளை வெளிப்படுத்த நம்மை நாமே தகுதிப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக நீடிய வாழ்வுக்கான வாக்குறுதி. யோவான் 14ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வசனங்களிலே தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய சிறந்த பலன் நீடிய வாழ்வார். இந்த உலகத்திலே கடவுள் நீடிய வாழ்வை தருகிறார். இது தூய ஆவியாரின் துணையோடு கிடைக்கக்கூடிய ஒன்று. வாக்குறுதியாளராம் ஆண்டவராக இயேசுவின் சிறந்த செயல்பாடாக இருக்கிறது. நான் துணையாளரை அனுப்புவேன், அவர் உங்களுக்குள்ளே இருக்கின்றார் என்று அந்த வசனம் தெளிவாக கோடிட்டு காட்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்னென்னைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேத்திரவாளனை அவர் உங்களுக்கு தந்துள்ளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால்
அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று குறித்து காட்டப்படுகிறது. நம்முடைய விசுவாச வாழ்வே நீடிய வாழ்வை நமக்கு தரும். வாழ்க்கையிலே தத்துவங்கள் பல இருக்கிறது. அவைகளெல்லாம் ஒளி, சமாதானம், ஆசீர்வாதம், நல்வாழ்வு, வெற்றி, பிரமாணிக்கம், மனமாற்றம், மகிழ்ச்சி, நீடிய வாழ்வு என்று சொல்லிக்கொண்டே போகிறோம். இதிலே நீடிய வாழ்வு என்பது தனி சிறப்பாக கருதப்படுகிறது. அது நேர்மையான வாழ்வுக்கு கிடைக்கும் வெகுமதியாகவும் பார்க்கப்படுகிறது. நற்செய்தி நூலிலே இயேசு கிறிஸ்து தம் அடியவர்களோடு உலகம் அவரை பெற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், எனவே என்றென்றும் உங்களோடு இருக்கும்படி துணையாளரை தரும்படி தந்தையிடம் கேட்பேன் என்கிறார். அவர் நமக்குள்ளே நிறைவாக, நிலையாக, நீடிய வாழ்வுக்குள்ளாக நம்மை அழைத்து செல்லும் தூய ஆவியராக இருந்து கொண்டே இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காலை நேரத்திலே தூய ஆவியாரின் வாக்குறுதிகள் என்பது முதலாவதாக நிறைவாக்கும் தூய ஆவியார் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவை தருபவராக இருக்கின்றார். இரண்டாவதாக நிலை வாழ்வுக்கான தூய ஆவியராக இருக்கிறார். மூன்றாவதாக நீடிய வாழ்வுக்கான வாக்குறுதிகளை தருகிறார். தூய ஆவியர் தருகின்ற இந்த வாக்குறுதிகளை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த தூய ஆவியர் என்றும் நம்முடன் இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்னும் என்று மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவர், நீ தந்திருக்கின்ற அந்த நாளுக்காக நன்றி. இந்த மே மாதத்திலே 4வது ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை தியானத்தை அவரவர் இல்லங்களிலே அமர்ந்து கேட்க, சிந்திக்க, தியானிக்க நீர் கொடுத்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக 22/5/2020 கடந்த வெள்ளிக்கிழமை காலையிலே கர்த்தருக்குள்ளாக நித்திரையடைந்த காலம் சென்ற ரெவரண்ட் எஸ். மாதுகில்டா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் உலக வாழ்க்கையிலே வாழ்ந்த காலங்கள், CSI கோவை திருமண்டலத்திலே செய்த பணிகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். கடவுளுடைய திட்டப்படி உங்களுக்கு பிரியமானவரை நீர் உம்மிடத்திலே சேர்த்துக் கொண்டீர். ஏன், எதற்கு என்று கேள்வி கேட்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை. இருப்பினும் அவருடைய குடும்பத்தாருக்காக, விட்டு சென்றிருக்கிற உடன்பிறப்புகள், உறவின் மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அந்த குடும்பத்தாருக்கு நாங்கள் ஆறுதல் சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கின்றோம். காலம் சென்ற ரெவரண்ட் எஸ். மாதுகில்டாவுடைய வாழ்வு திருச்சபை வாழ்வுக்கும் திருமணத்திற்கும் அது பெரிய இழப்பை தந்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து அவருடைய ஆன்மா கடவுளுடைய கரத்திலே இருக்கிறது. கல்லறை தோட்டத்திலே உயிர்த்தெழுதல் நம்பிக்கைக்காக நாங்கள் அவருடைய சரீரத்தை விதைத்திருக்கிறோம். இயேசுவின் 2ஆம் வருகையில் அந்த கல்லறை தோட்டத்திலே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற அனைவரும்
குறிப்பாக காலம் சென்ற எஸ் மாதுகில்டா அவர்களும் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்ற உயிர்த்தெழுதல் நம்பிக்கையை நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். கண்ணீரோடும் கவலையோடும் பாரத்தோடும் துக்கத்தோடும் இருக்கிற சிஎஸ்ஐ இமானுவேல் ஆலயம் அஸ்தம்பட்டியில் இருக்கிற திருச்சபை விசுவாச குடும்பங்களுக்காக நன்றி. அவர்கள் தங்களுடைய தனி ஜபங்களிலே நினைத்திருக்கிறார்கள், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் ஐக்கியத்திலே யாரெல்லாம் சுயமாக இருக்கிறார்களோ அனைவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் நல்ல சுதந்திரப்படியாக வேண்டுதல் செய்கிறோம். குறிப்பாக இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கடந்த 2 மாதத்திற்கு மேலாக மக்களை அச்சுறுத்தி கொண்டு உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நோய் தொற்று பரவாமல் இருப்பதற்காக அரசு எடுக்கின்ற முயற்சிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதில் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துணையாளராக இருந்து அவர்களுக்கு நல்ல சுகம் தரும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். இந்த வாரம் முழுவதையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். மனிதனுடைய வாழ்வு உடைய கரத்தில் இருக்கிறது. எல்லோரும் ஒரு நாள் அந்த இடத்திற்கு சென்றுதான் ஆக வேண்டும். இந்த உலகத்திலேயே வாழக்கூடிய வாழ்வு நிரந்தரமான ஒரு வாழ்வு இல்லை. எல்லோரும் ஒரு நாள் மரணத்தை தழுவ வேண்டும். இருப்பினும் உயிரோடு வாழக்கூடிய வாழ்க்கையிலே நாங்கள் கிறிஸ்துவுக்கு சான்று பகர அருள்தார். அதே நேரத்தில் எங்களிடத்தில் குற்றங்கள் உண்டு, குறைவுகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது. எங்கள் குறைவுகளை நிறைவாக்கும். தகுதியில்லாத எங்களை நீ தகுதிப்படுத்தும், வெளிப்படுத்தும், ஆசீர்வதியும். தூய ஆவியரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டுகிற எங்கள் அன்பை பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் ஆற்றலும் வல்லமையும் வழிநடத்தலும் அன்றும் இன்றும் சதாகாலம் நம் அனைவரோடும், குறிப்பாக எங்களுடைய ஐக்கியத்தை விட்டு உம்முடைய ஐக்கியத்திலே இணைந்திருக்கக்கூடிய காலம் சென்ற ரெவரண்ட் எஸ் மாதுகில்டாவோடும் விட்டு சென்றிருக்கிற உறவின் மக்கள் எங்கள் ஐக்கியத்தில் இருக்கிற அனைத்து பேரோடு நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக, அவர் முதலோடு இருப்பாராக. சமாதானத்தோடு அவரவர் இல்லங்களிலே தங்கியிருப்போம்.